நீங்க சொல்லுங்க. முதல்ல 34 வருஷம்தான். முதல்ல 1934 11/6/34 தான் இவங்க ஃபவுண்டேஷன் போட்டாங்க. 37 தான் முடிஞ்சது. 3 வருஷம் இடையில வேலை நடந்துட்டு இருந்துச்சு. ஆமாம், 1937 11/6/37 தான் இந்த வேலை முடிஞ்சிச்சு. அப்போதான் பரிசை பண்ணாங்க. அப்போ தான் அந்த ஐயா ராமதேவ் வந்திருந்தா, அந்த அம்மா வந்துருந்துச்சு. இன்னொரு அவங்க மதுரை பீச்சைஸுக்கு வந்திருந்தா. பீஸ் டேவிட் போட்டப்புறம் திரும்ப அவங்க வந்தாங்களா? பீஸ் டேவிட் அவங்க திரும்ப வந்தாங்களா? திரும்ப அவங்க வரல. அவங்க தான் பரிசை பண்ணாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்துக்கு இவங்க தான் அவருக்கு சபையா இருக்கு. அதனால இல்ல கட்ட முடியாதுன்னு சர்க்கிள்ல மீட்டிங் பாஸ் பண்ணாங்க. அவங்க சொல்லிட்டா, நான் எங்க பாட்டனார் பிறந்த ஞாபகத்துக்காக நான் இதுல கோயில் கட்டுறேன், அதை யாரையும் ஆட்சேபனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இதுல இது அவங்க அந்த நேரம் 34ல 32ல 43 வருஷத்துக்கு முன்ன இந்த வழியே வந்தாங்களாம். யார்? நாமதேவ். அவங்க வந்தவங்க இந்த இடத்த பார்த்தாங்களாம். இங்க இருந்து போன உடனே அங்க கோயம்புத்தூர்ல ஒரு பாதிரியார் வராரு. நீங்க புலாங்குளம் சபையார் ஒண்ணு கட்டி கொடுத்தா அந்த பாதிரியார் இதுல உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி தம்பி காகிதம் எழுதிட்டான். அப்போ அவங்க இந்த காகிதத்தை பார்த்து அவங்க பதில் எழுந்தா, உன் காகிதத்தை பார்த்தேன், எனக்கு நெஞ்சில அம்பு போட்டு பாஞ்ச போல் இருக்கு இருந்தது. அதுல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தை தாண்டி 4 பர்லாங் ஊருக்கும் அந்த கோயிலுக்கும் 4 பர்லாங் இருக்கும். இது ராத்திரி பாதையும் பகல் பாதையும் அவங்க எப்படி நடப்பாங்க? அப்பதான் எனக்கு வருத்தப்பட்டேன். ஆனா இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கணும்னு சொன்னாங்க. இதுல 37 சென்ட் நம்ம சர்ச் இருக்க இடம். அதுக்கு அடுத்த 37 சென்ட் எனக்கும் என் தம்பிக்கும் பாத்தியப்பட்டது. அவங்க சொன்னா, நீ அதை வேதமானிக்கும் கொடுத்துடணும்னா, அவன் தம்பி இங்க வந்தான், எழுதி கொடுத்தோன்னா எழுதி கொடுத்தான். 74 சென்ட் இந்த இடம். மேல கொஞ்சம் ஒழுக்கு இருக்குமா சில நேரங்கள்ல மழையில ஓட்டை பிரிச்சுட்டு பழையபடி போட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. எந்த ஓட்டை? அந்த கூரை, இந்த கோயில் கூரை எவ்வளவு ஆகும்? அது எவ்வளவு ஆகும்? சுமாரா 2000 ரூபாய் தாண்டி வருங்க. ஒரு வாரமா வருஷமும் 52 வருஷம் பழையபடி பிரிச்சு, அதாவது ஒன்னும் கேடு இல்ல, வரிசையும் கேடு இல்ல, அதை பிரிச்சு போட்டு சிமெண்ட் போட்டா பெரிய புண்ணியமா இருக்கும். சரி, ஒரு 2000 ரூபாய் ஆகும். சரி, அதை போட்டு கொடுத்துருவோம், வச்சுக்கிடுங்க. அப்ப நீங்க இந்த கூட்டங்கள் நடத்துறதுக்கு என்ன பண்றீங்க கோயில்ல? நாங்க இப்ப ஒரு தாய்மார் கூட்டம் ஒண்ணு வைக்கணும். சாயங்காலம் அவங்க எப்ப ஃப்ரீயா இருக்காங்களோ ஒரு 3:30 மணிக்கோ 4 மணிக்கோ ஒரு மணி அடிச்சு ஒரு 10 பொம்பளைகள் வந்தாங்கன்னா போதும். பிற ஒண்ணுன்னா வந்துக்கிடுவாங்க. ஒரு பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துல அதுக்கு ஒரு பொறுப்பு எடுங்க. அப்ப என்ன ஒண்ணு பண்ணணும்? உதயசாருக்கு ஒரு வீடு கட்டணும். அவர் என்ன செய்வாரு? தங்கி இருப்பாங்கம்மா. இப்ப எங்க பேரு அடைக்கல ஐயர் வெட்டிக்கிட்டு அவர் இருக்காரு. திரும்பிடுங்க. ஐயர் வெட்டிக்கிட்டு அவர் இருக்காருல்ல. இந்த கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காருல்ல உதயசார். என்னைக்கெல்லாம் வர்றாரு? சண்டே மாத்திரம் தான். சண்டே ஐயர்ல வருவாரு. ஐயர்லாம் வந்தாலும் உண்டு. ஐயர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வருவார். லாஸ்ட் சண்டே அவர் தான் வருவார். அந்த நேரம் மாத்திரம் வருவாரு. உபதேசியர் ஒவ்வொரு வாரமும் வந்து கூட்டம் நடத்துறாரு. வாரம் வந்துறாரு. வாரத்துக்கு 10 மணிக்கு வருவாருமா. அது சரி, டைம் சரியான டைம் கிடையாது. எத்தனை மணிக்கு வருவாரு? 10 மணிக்கு வருவாருமா. இங்க பாய வச்சு மணி அடிச்சு தயாரா இருக்கணும். ஒரு பெரிய IAS ஆஃபீஸர் வருவாரு. ஒரு நாற்காலி தூக்கி போட்டுக்கிடுவாரு. என்னமோ
சரி, அப்ப என்ன செய்யணும் அவரு இப்ப உங்களுக்கு? இதுல ஒரு உபதேசியா இருந்தா ரொம்ப நன்மையா இருக்கும். டெய்லி ஜெபம் ஆரம்பிச்சிடும் நைட்டு காலையில. அங்கேயே லோக்கலா இருப்பாங்க. இப்போ சாமுவேல்னு ஒரு பையன் இருக்காருமா. அது இந்த கோயிலுக்கு. ஆமா, அது எங்க அத்தான். அதேதான் அந்த கோயிலுக்கு தான் இப்ப வாங்கிருக்கு. அவன் தான் எல்லா பொறுப்பும் அவங்களுக்கு தான் இருக்குமா. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? யாரு? என்னம்மா அவங்க அப்பாட்டு தெரியாதுமா. கோயிலுக்கே பொதுவா தான் வாரத்துல அவர் கணக்கா எல்லாம் கோயிலுக்கு தாரதா எல்லாமே அவருக்கு அவர் செய்வாரு. இவங்க ரெண்டுலாம் வந்து வங்கியில போயிட்டு ஆமா. எனக்கு தம்பியாலும் இவர் எல்லாமே இப்போ 2 மாசத்துக்கு முன்ன சவுதி போயிடுச்சு. அதுல இருந்து நான் கோயிலுக்கு வரேன். எவ்வளவு படுக்கையில ஆமாமா, இருந்தாங்க. ஆமா. உபதேசியாருக்கு வீடு கட்டினாலும் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் மனசுல வச்சிருக்கீங்களா? யாரு அந்த உதயசை இருக்காரு. அவரே வரணுங்க. இல்லம்மா, வேற யாருமா? அவர் பேர் என்ன? அவர் பேரு என்ன? சாமியார் துர்ராஜனுமா. இதுல ஒரு வீடு இருந்தாம்மா, இதுக்குன்னு தனியா ஒரு உபதேசியா இருந்தாரு. இல்ல, அவர் தேவா வேற உதயசாரி ஓடணும். வேறு வார வாரம் உபதேசியார் அதுல தங்கி விவசாயம் இல்ல எங்களுக்குலாம் அது. பேர் தெரியுது